ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒரே மாதிரி சட்னி வச்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் இல்லை அப்படின்னா இந்த சட்னி கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் வரமிளகா சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஒரு 4லேருந்து 5 வரமிளகா சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கலர் வந்து நல்லா கொடுக்கும். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம், 4லேருந்து 5 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இல்லையா, அதனால் கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பொரிகடலை சேர்க்க போகிறோம். ஏன்னா வெறும் வெங்காயம் மட்டும் வதங்குறதோட இந்த பொரிகடலை சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். எப்பயுமே கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா வதங்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது கூட நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை. ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து போட்டுடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம சட்னி அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் அந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து தாளிச்சதை சேர்த்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இது உங்களோட சாய்ஸஸ் தான். இப்போ தாளிப்பு வந்து நம்ம ரெடி ஆகிற டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து லைட்டாக சேர்த்துட்டு உடனே நீங்கள் சட்னியை சேர்த்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் அதை கொதிக்கலாம் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொரிகடலை வந்து கெட்டி பட்டுரும் இல்லையா, அதனால முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சட்னியை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான வெங்காயம் பொரிகடலை சட்னி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.